தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நெகமம் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இயற்கையின் படைப்பில் எது அழகு? முதலில் அழகு என்பது புனையும் அழகு, புனையா அழகு என இருவகை உண்டு. புனையும் அழகு என்பது ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய அழகு, சிறிது காலத்தில் அழியும் அழகு, அது வெறும் அழகு. புனையா அழகு என்பது யாராலும் ஒப்பனை செய்ய இயலா அழகு, எழில் மிகுந்த அழகு, வனப்புகளை தரக்கூடிய அழகு. இத்தகைய அழகிலே ஒன்றாக திகழும் பெண்மை என்ற அழகினை பற்றி நான் இங்கு உரையாடப் போகிறேன். ஆம், இறைவனின் படைப்பில், இயற்கையின் படைப்பில் பெண்மையே அழகு. நீர் போன்ற சாயலும், மயில் போன்ற இயலும், பூ போன்ற கண்களும், மென்மையான மேனியும், இயற்கை மனமும், மாமனை கவினும் உடையவர்கள் பெண்கள். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று தன்னுடைய உரத்த குரலிலே வெளிப்படுத்தியவன் கவிமணி. பெண்ணாக பிறப்பதற்கு மாபெரும் தவம் செய்ய வேண்டுமாம். ஏனென்றால் இன்று பெண்கள் சாதிக்காத துறைகளே இல்லை. பெண்கள் அனைத்து துறைகளிலும் தன்னுடைய வெற்றி வாகையை சூடி நீடுடைய திலகத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், இத்தகைய பெண்களை பற்றி புத்துயிர் பெற்ற புறப்பாடல்களின் வழியே நாம் அறியும் போது, வயது முதிர்ந்த கூன் விழுந்த கோள்களை கையூன்றி தனது தோள்களெல்லாம் தளர்ந்த நிலையில் தன்னுடைய இளமை வயதுடைய மகனிடம் போர்க்கருவிகளை கொடுத்து போருக்கு சென்று வா என்று அனுப்பி வைத்தால் ஒரு மூதாட்டி. அந்த மூதாட்டியிடம் அந்த போரின் விளைவுகளை பற்றி சான்றோர்கள் வந்து கூறுகையிலே, உன் மகன் அந்த போரிலே புறமுதுகிட்டு இறந்து விட்டான் என்று கூறுகிறார்கள். அதை கேட்ட அந்த மூதாட்டி கூறுகிறாள், என்னுடைய மகன் அந்த போரிலே புறமுதுகிட்டு இறந்திருந்தால் அவன் பாலுண்ட மார்பகங்களை அறுத்தறிவேன் என்று கூறுகிறாள். ஆம், இத்தகைய தன்மையை கொண்டவர்களாக, வீர பண்புகளும் வீர அழகுகளும் நிறைந்தவர்களாக பெண்கள் விளங்குகிறார்கள். ஆம், கற்பிலே சீதையாகவும், துணிச்சலிலே கண்ணகியாகவும், அன்பிலே அன்னை தரசாவாகவும், வீரத்திலே வேளு நாச்சியாராகவும், விண்வெளியிலே வீராங்கனையாகவும், மகத்தான மருத்துவத்திலே செவிலியராகவும், அலுவலக வேளைகளிலே அரசியாகவும், குடும்பத்திலே குல தெய்வமாகவும் வீற்றிருப்பவள் பெண்தானே. பெண் என்பவள் அழகு. ஆண்களுடைய இளம் வயதில் பெண்கள் தலைவியாகவும், ஆண்களின் நடுத்தர வயதில் துணைவியாகவும், முதிய வயதில் செவிலியாகவும் மாறி தனக்கென வாழாது தன் கணவன், குடும்பம், பிள்ளைகள் என்று வாழ்கிறாளே. இத்தகைய பெண் என்றும் அழகு நிறைந்தவள், எதிலும் அழகு நிறைந்தவள். ஆம், அழகு நிறைந்தவள். தனக்கு விதிக்கப்பட்ட தடைகளை தகர்த்து பல சாதனைகளை இன்றளவிலும் புரிந்து வருபவர்கள் பெண்கள். பெண்கள் என்பவர்கள் வீட்டிலே அடங்கி முடங்கி கிடக்க வேண்டும் என்ற காலங்கள் எல்லாம் மாறி இன்று அனைத்து துறைகளிலும் பெண்கள் தன்னுடைய வெற்றி மகுடத்தை சூடி வருகிறார்கள். பெண் என்னும் மலரில் புண் ஏற்படாமல் பார்த்து கொண்டால் பாரியிலே அழகு தேவதைகளாக இந்த பெண்கள் வலம் வருவார்கள். ஆம், வலம் வருவார்கள். உண்மையே அழகு என்று என் சிந்தைக்கு எட்டிய சீர்மிரு வகைகள் இதோ உங்கள் முன்னே. நிலமழகு, நீரழகு, மீன் போன்ற உன் கண்ணழகு, பூவழகு, பொட்டழகு, உன் இதழ் சிந்தும் தேனழகு, உடையழகு, இடையழகு, நடினமான நடையழகு, பகலழகு, இரவழகு, கூந்தல் உன் முடியழகு, மயிலழகு, குயிலழகு, தேன் தெவிட்டும் உன் குரலழகு, சினமழகு, சிரிப்பழகு, உன் கன்னத்தில் விழும் குழியழகு, குவியழகு, மொழியழகு, நீ பேசும் மொழியழகு, அலையழகு, கடலழகு, கடல் போன்ற உன் மனமழகு, தூணழகு, துரும்பழகு, உன் குணமழகு, நதியழகு, மதியழகு, நீ பாடும் ஜதியழகு, வானழகு, மண்ணழகு, இறைவன் படைப்பில் பெண்ணழகு. ஆம், இறைவனின் படைப்பிலும் இயற்கையின் படைப்பிலும் பெண்ணே அழகு என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.